ஹாய் கைஸ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒன்று சொல்லிடுறேன். இப்போ நான் இங்க வந்து ஒரு ரிங் லைட் வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும், கண்ணாடியில பார்த்தாலே ஒரு லைட் இருக்கு. போர்டில் உங்களுக்கு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நான் என்ன வீடியோன்றதை சொல்றேன், பட் வந்து போர்டில் கிளியரா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நான் திரும்புறப்ப ஒரு மாதிரி பிளாக் கலர்ல ஆச்சுன்னா நீங்க வந்து அதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. பட் நான் என்ன சொல்றேனோ அதை வந்து ஒரு நோட்ஸ்ல கைப்பட எழுதி வச்சுக்கோங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள, அதாவது எதை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 2026 ஓகேவா? 2026ல நெறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ண போறேன் ப்ரோ. இல்ல நான் வந்து ஒரு ஓனா வந்து ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ண போறேன்னு இருக்கும். அந்த ஆசை யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு காலேஜ் படிக்கிறவங்களுக்கு, இல்ல ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு வரும். ஒரு சிலர் வந்து ஜாப்ல இருக்கிறவங்களுக்குமே வரும். ஓகேவா? நான் வந்து ஓனா பண்ண போறேன். எனக்கு ஜாப் புடிக்கல. இல்ல நான் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கேன். 11th 12th என்ன படிக்கலாம்? இல்ல நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன். காலேஜ் முடிச்சு நான் பிளேஸ்மென்ட் போலாமான்னு சொல்லி பலவிதமான டவுட்ஸ்ல இருப்பீங்கன்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா நானும் அதுல இருந்திருக்கேன். ஓகேவா? சோ இந்த ஒரு வீடியோல நான் கிளியரா சொல்றேன். நான் என்ன பண்ணனோ அத சொல்றேன். நீங்க வந்து அதுல இருந்து ஒரு ஐடியாவே எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் வந்து 10th படிக்கிறப்ப என்னோட மார்க் பார்த்தீங்கன்னா 386. ஓகேவா? 386 அதான் என்னோட 12th சாரி என்னோட 10th அதான் மார்க். நான் ஒண்ணு ஒண்ணா ஸ்கூலிங்ல இருந்து நான் அப்படியே வரேன். 12th பார்த்தீங்கன்னா 350. ஓகேவா? கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 89. ஓகேவா? கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 89. இப்போ எனக்கு வந்து 12th படிக்கிறப்ப வந்து ஃபோன் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஃபோன் வந்து எனக்கு வேணும். ஏன்னா அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா Vivo V9, Vivo V11 இந்த மாதிரி டைம்ல வந்த டைம்ல தான் நான் வந்து 12th படிச்சுட்டு இருக்கேன். 12th நான் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க வீட்ல நான் கேட்கிறேன். எங்க வீட்ல வந்து ஒரு லோன் போட்டு ஒரு ஃபோன் வாங்கி குடுக்குறாங்க. அந்த ஃபோன் தான் Vivo V11 Pro. ஓகேவா? இது நான் வாங்குறப்ப 22Kவோ 25Kவோ வந்துச்சு. பட் இந்த ரேஞ்ச் தான் வந்துச்சு. எக்ஸாக்ட்டா மணி தெரியல. பட் இந்த பிரைஸ்க்குள்ள தான் நான் வாங்குனேன். ஓகேவா? சோ வந்து இப்ப என்னோட 12th வந்து நான் இந்த மார்க், அதாவது 350 மார்க் நான் எடுத்துட்டேனா, எடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து 11th 12th அதாவது ஸ்கூலிங் படிக்கிறப்பலாம் என்னோட டைம்ல, அந்த டைம்ல வந்து டிஜிட்டல் பெருசா வளரல. ஓகேவா? சோ வந்து அப்ப எனக்கு பாத்தீங்கன்னா இதுதான் பண்ணணும், இது பண்ண போறோம்ன்ற ஐடியாலாம் இல்ல. ஆனா வந்து எனக்கு இந்த போட்டோ எடிட்டிங், இந்த மாதிரி எடிட்டிங் போன்ல உட்கார்ந்து நம்ம பண்ணுவோம். அப்பலாம் பாத்தீங்கன்னா பிக்சார்ட்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிக்சார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு மொபைல்ல. அதுல வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் கட் பண்றது, போன்ல எடிட் பண்ணலாம். போட்டோஷாப் எப்படி லேப்டாப் பிசிக்கு போட்டோஷாப் இருக்கிற மாதிரி போன்ல நீங்க எடிட் பண்ணலாம். அதுல நான் எடிட் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு அது நல்லா பிடிக்கும். ஓகேவா? தென் வந்து போன் வாங்கினேன். போன் வாங்கினதுக்கு அப்புறம் கைன் மாஸ்டர் ஆப் ஏத்துனேன். ஓகேவா? கைன் மாஸ்டர்ல வந்து நான் வந்து பப்ஜி தான் விளையாடுவேன். ஓகேவா? பப்ஜி விளையாண்டுட்டு இருப்பேன். 12th முடிச்சுட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ற டைம்ல தான் வந்து பப்ஜிலாம் வருது. அதாவது அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. பட் அந்த டைம்ல தான் நாங்க ஏத்தி விளையாண்டுட்டு இருக்கோம். பட் வந்து காலேஜ் வந்து நான் 2019ல ஜாயின் பண்ணேன். ஓகேவா? 2019 நான் ஏன் அப்பப்போ முடிக்கிறேன்னா இன்கு கம்மியா இருக்கு, அதனால தான். ஸோ 2019ல வந்து நான் காலேஜ் வந்து, ஆமா 2019ல ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ற அந்த டைம்ல தான் வந்து 2020ன்னு நினைக்கிறேன். 20ல ஏப்ரலோ மே மந்த் வந்து கோவிட் வருது. ஓகேவா? கோவிட் வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா வந்து எங்ககிட்ட ஃபோன் தான் இருக்கு. ஃபோன்ல தான் நான் கம்ப்ளீட்டா வந்து எல்லாமே, அதாவது ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்றது, கேம் விளையாடுறது எல்லாமே அந்த ஃபோன் வந்து இங்க தான் இருக்கு. இருங்க காட்டுறேன். இந்த ஒரு ஃபோன் தான். ஓகேவா? இந்த ஃபோனை இன்னமும் இதான் வச்சிருக்கேன். இன்னும் வேற ஃபோன்லாம் வாங்கல. இந்த ஃபோன்ல தான் நான் வந்து எல்லாமே பண்ணேன். ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்றது, கேம் விளையாடுறது எல்லாமே, யூடியூப் பார்க்குறது எல்லாமே. ஸோ நான் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறேன். ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல, ஓகேவா? ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் செம். அதாவது வந்து நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன். ஓகேவா? 12th வந்து நான் 89 மார்க்னால எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் போகணுன்ற ஒரு ஆசை. என்ன ரீசன்னா பெருசா தெரியல. 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தேன். அதனால வந்து காலேஜ்லயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துட்டேன். எனக்கு எந்தவித பிளானும் கிடையாது. அதாவது வந்து எனக்கு வந்து ஆக்சுவலா ஃபிலிம் சைடுல போகணும்னு ஆசை இருந்துச்சு. ஒரு சினிமா சைடுல போகணும் அப்படின்னு. ஆனா வந்து அதுக்கு என்ன படிக்கணும், என்ன வந்து அதுக்குள்ள போறதுக்கு என்னென்னலாம் இருக்கணும்னு எனக்கு தெரியல. பட் எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க விஸ்காம், இந்த விசுவல் கம்யூனிகேஷன்லாம் எடுத்தீங்கன்னா ஸ்கோப் கிடையாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால நீங்க வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கம்ப்யூட்டருக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னாங்க. சரி, ஓகே, நானும் அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறேன். ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு செம் வந்து கிளியர் பண்ணியாச்சு. செகண்ட் செம்ல வந்து சாரி, ஃபர்ஸ்ட் செம்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து நான் அரியர். ஓகேவா? அரியர் ஆயிட்டேன். தென் வந்து கோவிட் வருது. ஓகேவா? கோவிட் வருது. இப்போ நான் வந்து இந்த ஒரு பேப்பரை நான் கிளியர் பண்ணணும். எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து ஏடிஎம்கே தான் வந்து ஆட்சியில இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல. அப்ப வந்து அவங்க வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? கோவிட்ல இருந்து ஏதாவது காலேஜ்ல ஃபெயில் ஆயிருந்தாங்கன்னா உங்களுக்கு பாஸ் பண்ணிடுவோம்னாங்க. நான் வந்து பாஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் இயர் முடியுது, செகண்ட் இயர் முடியுது. செகண்ட் இயர் டைம்ல வந்து எனக்கு வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம்லாம் ரெடி பண்றாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம்ன்ற ஒண்ணு வந்து நான் மத்தவங்க கிட்ட பார்க்குறேன். எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு நான் அப்போ ஒரு என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, ரெஸ்யூம் அப்படின்றது வந்து ஒரு பேப்பர்ல எழுதுவாங்க போல, கைப்பட எழுதிக்குவாங்க போல நம்மள பத்தி அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் ரெஸ்யூம் வந்து ப்ராப்பரா வந்து ஒரு வேர்ட்ல போய் அவங்க நேம் கொடுத்து என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கு எல்லாமே ப்ராப்பரா ஒரு பர்சன் சில பேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நான் பார்த்தப்ப அந்த இடத்துல வந்து ஒண்ணே ஒண்ணு கவனிச்சேன், ஸ்கில்ஸ். ஓகேவா? அந்த ஸ்கில்ஸ்ன்றது வந்து எனக்கு இல்ல. எனக்கு அது இல்ல. எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இன்னொரு பர்சன்
பொய் சொல்றாங்க, பொய் சொல்லல அது செகண்டரி. பட் அந்த ரெஸ்யூம பார்க்கிறப்ப எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. இதுல இவங்க இவ்ளோ போட்டிருக்காங்க. எனக்கு என்ன தெரியும்னு கேட்டா எனக்கு ஒண்ணுமே தெரியல. அது எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு இதெல்லாம் தெரியலன்றது எனக்கு நல்லா தெரியுது. சரி ஓகே இப்ப என்ன பண்றது அப்டின்னா, அந்த அந்த கோவிட்ன்னு சொன்னேனா, கோவிட் டைம்ல வந்து என்ட்ட கவர்ன்மென்ட் லேப்டாப் இருந்துச்சு. நாங்க 12th முடிச்ச டைம்ல வந்து 2019ல வந்து எங்களுக்கு கவர்ன்மென்ட் லேப்டாப் குடுத்திருந்தாங்க. 12th முடிச்சோனே. சோ அந்த லேப்டாப்ல நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, Photoshop வச்சிருந்தேன். ஓகேவா? Photoshop வந்து 7.0 ஓல்டு வெர்ஷன் அது வச்சிருந்தேன். கவர்ன்மென்ட் லேப்டாப்ல அதான் ரன் ஆகும். அது வச்சிருந்தேன். அதுல வந்து நான் சும்மா டிஜிட்டல் பெயிண்டிங் இந்த மாரி இமேஜ கட் பண்றது இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். சோ வந்து அந்த டைம்ல வந்து நான் ஒரு பெர்சன்ட்ட கேட்கிறேன். என்னோட ஃப்ரெண்டோட ஒரு அக்கா. அக்கா இது மாரி நான் வந்து Photoshopல டிசைன்ஸ்லாம் பண்ணுவேன். நான் வந்து கம்ப்ளீட்டா வந்து இத கத்துக்கிட்டு நான் இதுக்கு போயிட்டுமா அப்படின்னு நான் கேட்கிறேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லப்பா அதெல்லாம் வந்து ஸ்கோப் கிடையாது. நீ வந்து அழகா வந்து கோடிங் கத்துக்கிட்டு ஐடி கம்பெனிக்கு போயிரு. அதுதான் வந்து ஃபியூச்சரு. இதெல்லாம் வந்து செட் ஆகாது அப்படின்ட்டாங்க. சரி ஓகே இன்னும் இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப யாராவது நமக்கு ஒரு கைட் பண்ணுவாங்க. அந்த கைட் நம்ம கேட்கிறப்ப நமக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, அக்காவே சொல்ட்டாங்க, அண்ணனே சொல்ட்டாரு. அப்ப இதான் பண்ணணும்னு சொல்லி நம்ம போயிருவோம். ஓகேவா? சோ அது மாரி வந்து நான் அதுல போயிட்டேன். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஸ்கில்ஸ்ன்றதெல்லாம் பார்க்குறேன். எனக்கு அது வந்து செட் ஆகல. ஐ மீன் செட் ஆகல மீன்ஸ் இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியல. நான் என்ன பண்றேன்னா, யூடியூப் போறேன். ஓகேவா? யூடியூப்ல போயிட்டு கம்ப்ளீட்டா வந்து வெப் டெவலப்மென்ட், வெப் டிசைனிங்லாம் படிக்கிறேன். அதாவது இந்த HTML, CSS, JavaScript, Python இது மாரி வந்து கோடிங் ரிலேட்டடா வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நான் கம்ப்யூட்டர் சயன்ஸ் கோடிங் ரிலேட்டடா படிச்சுட்டு இருக்கேன். கோடிங் ரிலேட்டடா படிக்க HTMLனா என்ன? CSSனா என்ன? அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு தெரிய வருது. ஓகேவா? இப்ப வர நான் என்னோட கெரியர் எடிட்டிங் தான், வீடியோ எடிட்டிங் தான்றத நான் பிளான் பண்ணல. ஓகேவா? எனக்கு வரும். எனக்கு அது பண்ணா வந்து டைம் போறதே தெரியாது. இப்ப நான் ஒரு ஃபோட்டோ நான் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னா, நான் உட்கார்ந்தேன்னு வச்சுக்கோங்க, 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் ஆனாலும் நான் உட்கார்ந்து எடிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு டைம் போறதே தெரியாது. அந்த அளவு நான் உட்கார்ந்து எடிட் பண்ணுவேன். ரொம்ப அதுல ஒரு லவ் இருந்துச்சு. எனக்கு வந்து இப்ப நான் இது பண்ணா எனக்கு இவ்வளவு மணி வரும்னு எனக்கு தெரியல. அது பண்ணா நல்லா இருக்கு, இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அவ்வளவுதான் எனக்கு இருந்தது. ஓகேவா? அதனால தான் அந்த அக்காட்ட கேட்டேன். அந்த அக்கா வேணான்ட்டாங்க. தென் வந்து என் ஃப்ரெண்டோடது அதான் கிளாஸ்ல இருக்கவங்களோட பார்த்தேன். இது மாரி ஸ்கில் இல்ல. ஸ்கில்ல கெயின் பண்ணேன். அதுதான் HTML. இங்க நான் எழுதுறேன். HTML, CSS, JavaScript, பைத்தான் ஓகேவா? சோ இதான் நான் படிச்சேன். இப்போ எதுக்கு ப்ரோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு ஐடியா குடுக்குறேன் இப்ப பாருங்க. நான் வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ்ங்க. ஓகேவா? அதனால நான் இதெல்லாம் படிச்சேன். படிச்சு முடிச்சோனே ஃபைனல் இயர்ல எனக்கு ஒரு வேலை கிடைச்சுச்சு. ஓகேவா? அந்த வேலை எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல ஒரு ஐடி கம்பெனி. ஓகேவா? ஐடி கம்பெனில வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆப்டிட்யூட் வச்சாங்க. ஆப்டிட்யூட்லயும் பாஸ் ஆயிட்டேன். ஆப்டிட்யூட் பாஸ் ஆனதெல்லாம் எப்படின்னா, கொஞ்சம் படிச்சேன். லக்கு இருந்துச்சு தான். ஆனா, ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியணும். தெரியாம பிளாங்கா போய் உட்கார்ந்துட்டு எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஒரு 50% நம்ம படிச்சுக்கணும். 50% லக்குன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? சோ நான் ப்ராப்பரா எக்ஸாம் முடிக்கிறேன். எக்ஸாம் முடிச்சோனே ஒரு 1 வாரமோ 2 வாரத்திலேயே வந்து ரிசல்ட் வருது. நீங்க ஆப்டிட்யூட் பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு. தென் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ. ஓகேவா? இன்டர்வியூல அட்டெண்ட் பண்றேன். இன்டர்வியூல வந்து அவங்க என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. இது மாரி வந்து உங்க நான் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிட்டேனா, ரெஸ்யூம் உங்க கிட்ட இருக்கும். நான் வந்து ஆன்லைன்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன். இது மாரி வந்து HTML, CSSனா என்ன? JavaScriptனா என்ன? பைத்தான்னா என்ன? எல்லாமே அவங்க வந்து ப்ரோகிராம்லாம் பண்ணி காமிச்சாங்க. பண்ணி காமிச்சேன். பண்ணி காமிச்சோனே வந்து நைட் ஷிஃப்ட்லாம் ஓகேவான்னு கேட்டாங்க. எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. என்னோட லைஃப்ல நான் அட்டெண்ட் பண்ற ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அதான். ஓகேவா? எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஓகே நமக்கு ஜாப் கிடைச்சிரும் அப்படின்னு. ஏன்னா நான் இன்டர்வியூ வந்து நல்லா பண்ணேன். கேட்டதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணேன். அவங்க என்கிட்ட கேட்டப்ப தெரியலனா தெரியலன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? எனக்கு தெரியலனா தெரியலன்னு சொல்லிட்டேன். ஃபிராங்கா இருந்தேன். கேட்டவரை நான் மோஸ்ட்லி ஆன்சர் பண்ணிட்டேன். ஒரு 100%ல வந்து 95% நான் ப்ராப்பரா ஆன்சர் பண்ணிட்டேன். மீதி 5% வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியலனா தெரியலன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே நாங்க வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. கான்டாக்ட் பண்ணுவோம்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் காலேஜுக்கு போறேன். காலேஜுக்கு போனோனே கொஞ்ச நாள் போகுது. தென் வந்து காலேஜ்ல இருந்து மேம் கால் பண்றாங்க. இது மாதிரி வந்து நீங்க இந்த கம்பெனில செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு. நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 3 கம்பெனில செலக்ட் ஆயிருந்தேன் காலேஜ் படிக்கிறப்ப. பாக்குற நிறைய பேர் வந்து இவர் செலக்ட் ஆயிட்டாருன்னு டாப்பர்லாம் நினைக்காதீங்க. என்னாலேயே படிக்க முடியுது. 12th நான் வந்து 386 மார்க் தான். சாரி 10th 386 மார்க், 12th 350 மார்க். பட் என் மைண்ட்ல இருந்த ஒண்ணே ஒண்ணு தான். காலேஜ் முடிச்சோனே எப்படியாவது ஒரு வேலைக்கு போயிரணும். ஏன்னா என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன்ல நான் வேலைக்கு போய் தான் மணி குடுக்கணும். நான் வேலைக்கு போல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து பிஜிலாம் படிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா எனக்கு இது நல்லாவே தெரியும். ஃபினான்ஷியலா எங்க ஃபேமிலியால அப்பா அம்மாவால குடுக்க முடியாதுன்றது நல்லாவே தெரியும். சோ நான் வந்து காலேஜ்ல ஒரு செகண்ட் இயர் வரப்பவே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எப்படியாவது காலேஜ் முடிச்சோனே ஒரு வேலைக்கு போயிரணும் அப்படின்னு. சோ வந்து சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரி வேலை கிடைச்சிருச்சு அப்படின்றாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சரி ஓகே நம்ம உள்ள போய் நம்ம கம்ப்ளீட்டா வந்து நம்ம கெரியர் வந்து ஐடி நம்ம லைஃப் செட்டில்ட் அப்படின்னு சொல்லி நான் போறேன். ஓகேவா? எப்ப போறேன் அப்படின்னா 2022ல காலேஜ் முடிக்கிறேன். காலேஜ் முடிச்ச 2 நாள்லயே வந்து எனக்கு ட்ரெய்னிங் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இன்னைக்கு காலேஜ் முடியுது. இன்னைக்கு தான் எக்ஸாம் எழுதி ஃபைனலா முடிக்கிறேன்னா, அடுத்த 2 நாள்ல வந்து எனக்கு அந்த கம்பெனில வந்து எனக்கு ட்ரெய்னிங் ஸ்டார்ட் பண்றாங்க. நான் ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்றேன். தென் வந்து போகுது 2022ல வந்து நான் ஜாப்க்கு ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேவா? ஜாப்க்கு ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணோனே உள்ள போனோனே எனக்கு தெரியுது. ஓகே நான் வெளியில லேர்ன் பண்ண ஸ்கில் வேற, உள்ள போய் நான் பண்றது வேற. அதுல இருந்து எனக்கு என்ன புரிஞ்சுனா, ஒரு இன்டர்வியூவர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பெர்சனுக்கு இவ்வளவு ஸ்கில் இருக்கு. இவர நம்ம எடுத்துக்கிட்டா உள்ள நம்ம ட்ரெயின் பண்ணா இவரு மாறிக்குவாரு. சொல்றது புரியுதா? இவனுக்கு ஓரளவு நாலேஜ் இருக்குப்பா. இவனை எடுத்துப்போம். எடுத்து நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம சொல்லிக் கொடுத்து நம்ம வேலை வாங்கிக்கலாம் அப்படின்ற தாட்ல அவங்க என்ன எடுத்துட்டாங்க. உள்ள போனோனே நான் சொன்ன மாதிரி வெப் டெவலப்மெண்ட் படிச்சிருந்தேன். அதுதான் உள்ள இருக்குன்னு பார்த்தா அது எனக்கு கிடைக்கல. எனக்கு கிடைச்சது வந்து வேற ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்ல போய் கேட்டா எனக்கு அங்க இருக்க சீனியர்ஸ் தான் சொல்றாங்க இது வந்து ரொம்ப ஓல்டு ப்ராஜெக்ட். இதுக்குள்ள நீ வராத. இது
வந்து அப்போ டிமாண்ட்ல இருந்துச்சு, இப்பலாம் டிமாண்ட்ல இல்ல. நீ வந்து வேற ஏதாவது ஸ்கில் கெயின் பண்ணிட்டு ஒண்ணு வேற கம்பெனிக்கு போயிரு, இல்ல இதே கம்பெனில வேற ப்ராஜெக்ட்க்கு போயிரு அப்படின்ட்டாங்க. எனக்கு வந்து நான் இப்ப தான் காலேஜ் முடிச்சுட்டு வரேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். போனோனயே தம்பி இதெல்லாம் செட் ஆவாது. இதெல்லாம் சூப்பர்ன்னு சொன்னாங்கன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே நம்ம கரெக்ட்டா தான் வந்திருக்கோம் அப்படி அப்படின்னு. ஆனா அதுவே வந்து இதெல்லாம் ரொம்ப வந்து அவுட்டேட்டட் இதெல்லாம் வந்து டிமாண்ட் கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா நமக்கு ஒரு டிமோட்டிவேட் ஆயிரும்ல. அது மாரி ஆயிருச்சு. சரி ஓகே இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வெளியிலயும் என்னால முடியாது. ஏன்னா வந்து 2 வருஷம் பாண்ட் ஓகேவா? 2 இயர்ஸ் பாண்ட். இந்த பாண்ட பிரேக் பண்ணா நான் ரூ. 75,000 பே பண்ணணும். என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்ல. என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நான் ஏன் கம்பெனில வந்து ஃபர்ஸ்ட் வேலை செய்ய போறேன்? என்கிட்ட காசும் இல்ல. சரி ஓகே என்ன பண்ணலான்னு பார்த்தா 2 வருஷம் அந்த கம்பெனில அந்த ப்ராஜெக்ட்ல உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து டீம் சரியில்ல. ஒரு ஒரு விஷயங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்ற மாரி சிம்பிளா சொல்லணும்னா, எனக்கு அமைஞ்ச ப்ராஜெக்ட் வந்து எனக்கு சரியில்ல. எனக்கான டீம்மேட்ஸ் வந்து ப்ராப்பரா இல்ல. ஓகேவா? நான் வந்து இன்னும் எக்ஸ்ப்ளைன் பண்ணி நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண விரும்பல. இதுதான் ஒரு லைன்ல சொன்னா எனக்கு அது செட் ஆகல. ஓகேவா? சரி ஓகே இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இப்ப நான் வந்து ஒண்ணு வேற கம்பெனி போணும். இல்ல அப்படின்னா நமக்கு புடிச்சத பண்ணணும். நமக்கு புடிச்சத பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா தான் அந்த டைம்ல தான் கோவிட்க்கு அப்புறம் வந்து டிமாண்ட் ஆகுது. எப்படின்னா வீடியோ எடிட்டர்ஸ் தேவைப்படுறாங்க. இது மாரி வந்து போஸ்டர் டிசைனர்ஸ் வந்து தேவைப்படுறாங்கன்னு சொல்லி அப்பதான் கோவிட்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் நெறைய பேர் உள்ள வராங்க. ஓகேவா? சோ இந்த மாரி டைம்ல இப்போ நான் என்ன பண்றேன், சரி ஓகே எனக்கு வந்து வீடியோ எடிட்டிங்கும் புடிச்சிருந்துச்சு. இது மாரி Photoshopல வந்து கம்ப்ளீட்டா டிஜிட்டல் பெயிண்டிங் இதெல்லாம் பண்றதெல்லாம் புடிச்சிருந்துச்சு. ஆனா அங்க என்ன ஒரு டிராபேக்னா என்கிட்ட நல்ல ஒரு லேப்டாப் இல்ல. ஓகேவா? சோ இப்போ வந்து என்னோட கதையில உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல இருந்து எப்படி வந்தேன் அப்படின்னு லாஸ்ட்ல உங்களுக்கு கிளியர் கட்டா நான் சொல்றேன். சோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ முடிக்கிறப்ப கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். அதையே நீங்க ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்க. எனக்கு வொர்க் அவுட் ஆச்சு. கண்டிப்பா உங்களுக்கும் வொர்க் அவுட் ஆகும். சோ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு இந்த கம்பெனி செட் ஆகாது. நம்ம வந்து ஜாப குவிட் பண்ணிட்டு ஒண்ணு வேற பண்ணணும் அப்படின்றது. அது நான் எப்ப முடிவு பண்றேன் அப்படின்னா, ஜாப் ஜாயின் பண்ணி ஒரு 2, 3 மாசத்துலயே எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே நமக்கு செட் ஆகாது அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமா மணி சேவ் பண்றேன். ஓகேவா? எவ்ரி மந்த் வந்து ஒரு 10,000 இல்ல வந்து ஒரு 5,000 இல்ல வந்து ஒரு 15,000 இந்த மாரி வந்து என்னோட தேவைகள கம்மி பண்ணிக்கிறேன். ட்ரெஸ் எடுக்கல, வெளில போய் சாப்பிடல, மூவி போல இந்த மாரிலாம் கொஞ்சம் அன்வான்டடா எனக்கு படுற விஷயங்கள் எதுலயுமே நான் செலவு பண்ணல. நியூ ஃபோன் வாங்கல. எதுவுமே வாங்கல. நான் நெனச்சிருந்தா நான் அப்பயே வாங்கியிருக்கலாம். ஓகேவா? நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பைக் வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க. எனக்கு அதெல்லாம் வாங்க வேணாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு இந்த கரியர் செட் ஆகாது. நம்ம வேற மாத்தணும்ன்றதுல நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். அதனால மணிய சேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிசி பில்ட் பண்ணேன். ஓகேவா? இப்பதான் கேம்க்குள்ள வரேன். பிசி பில்ட் பண்ணேன். பிசி பில்ட் வந்து பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா என்னோட ஹோம்ல நான் பண்ணிட்டேன். நான் வொர்க் பண்றது பெங்களூர். பெங்களூர் போயிட்டு போயிட்டு வரணும். ஏன்னா நான் வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? எனக்கு வந்து நான் வந்து ஒரு சில பேர்ட்ட கேட்டேன். ஓகேவா? இது மாரி நான் வந்து எடிட்டிங் கம்ப்ளீட்டா வந்து எடிட்டர் ஆக போறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னோனே, நீங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து பிசி வாங்கிக்கோங்க. பிசி தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். பெரிய ஸ்கிரீனாவும் இருக்கும். நீங்க வந்து வேணும்னா வந்து நியூவா வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிகர் அதெல்லாம் தெரியாதுங்க. ஓப்பனா எனக்கு டெக்னிக்கல் நாலேட்ஜ் கிடையாது. பட் நான் கேட்ட வர வந்து பிசி பில்ட் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும் அப்டின்னாங்க. சரி ஓகே மத்தவங்களோட யூஸ் பண்றவங்களோட அந்த ஒரு இன்புட்லாம் வாங்கிட்டு நான் பிசி பில்ட் பண்ணிட்டேன். பிசி பில்ட் பண்ணோனே பிசி இங்க இருக்கு. நான் பெங்களூர்ல இருக்கேன். நான் இப்ப வந்து பிராக்டிஸ் பண்ணணும் அப்டின்னா நான் திருச்சியில இருக்கணும். ஓகேவா? ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் பெர் வீக்ல 2 நாள் கம்பல்சரியா நான் ஆஃபீஸ் வரணும். ஓகேவா? சோ வந்து நான் என்ன பண்றேன் அப்டின்னா ஃப்ரைடே நைட் கிளம்பிருவேன். ஃப்ரைடே நைட் கிளம்புறேன். பெங்களூர்ல ஃப்ரைடே நைட் கிளம்புனேன்னா சாட்டர்டே சண்டே இங்க வந்துருவேன். அகைன் வந்து மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே வரலும் இருப்பேன். வெட்னஸ்டே ஈவினிங் அகைன் ட்ரெயின். வெட்னஸ்டே ஈவினிங் கிளம்புனேன்னா தர்ஸ்டே மார்னிங் அங்க போயிருவேன். தர்ஸ்டே, ஃப்ரைடே அங்க இருப்பேன். அகைன் வந்துருவேன். இது மாரி வந்து எவ்ரி வீக் வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பேன் பெங்களூர். ஓகேவா? சோ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும். ட்ரெயின் கிடைக்காது. பஸ்ல வரணும், நின்னுட்டு வரணும். இங்க இருந்து பெங்களூர்ல இருந்து சேலம் வரலும் நெறைய பேருக்கு தெரியும். ஒரு 5 to 6 ஹவர்ஸ் இருக்கும் டிராவல். ஓகேவா? அங்க இருந்து இது வரலும் நின்னுகிட்டே வருவேன். சேலத்துல இருந்தும் பஸ் சம்டைம்ஸ் கிடைக்காது. அப்பவும் நின்னுட்டே வர மாரி இருக்கும். செம்ம கஷ்டமா இருந்துச்சு. ஓகேவா? சொல்லவே முடியல. அவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு இந்த 2 வருஷம். எப்படியோ ஓகே எல்லாமே நம்மளோட நல்லதுக்கு தானேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து சொன்ன மாரி பிசி பில்ட் பண்ணிட்டேன். பட் பிராக்டிஸ் பண்றதுக்கு நான் வந்துகிட்டே இருக்கேன். ஓகேவா? பிசி பில்ட் பண்ற வரலுமே இது மாரி தான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பேன். ஏன்னா வந்து நான் இப்ப பெங்களூர்ல இருந்தேன் அப்படின்னா ஃபுட்டுக்கு காசு ஆகும். பிஜி ரென்ட் குடுக்கணும். அங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஏதாவது வெளில போலான்றாங்கன்னா அதுக்கு ஒரு செலவாகும். இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. அதாவது நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா பெங்களூர்ல நான் இருக்கக்கூடாது. ஓகேவா? பட் வந்து நான் ஆஃபீஸ்க்கும் போணும். ஏன்னா ஆஃபீஸ்க்கு நான் போணுன்றது வந்து கம்பல்சரியா அவங்க ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. கோவிட் கொஞ்சம் முடிஞ்சதுனால வீக்லி 2 டைம்ஸ் வரணும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே நான் வந்து இப்போ போய் தான் ஆவணும். நான் வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ போயிட்டு போயிட்டு வந்துட்டு வீட்ல வந்துட்டு நான் எடிட்டிங்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு வந்து ஒரு கிளையன்ட் வந்தாங்க. அந்த கிளையன்ட்க்கு பார்த்தீங்கன்னா லாங் ஃபார்ம் வீடியோ. ஸோ வந்து இங்க எழுதுறேன். லாங் ஃபார்ம் கன்டென்ட். லாங் ஃபார்ம் கன்டென்ட் வந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோ குடுத்தாங்க. 10 நிமிஷம் வீடியோக்கு வந்து நான் 1K சார்ஜ் பண்ணேன். ஸோ வந்து நான் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணது வந்து CapCut PCல ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேவா? ஸோ வந்து நீங்க வந்து கம்ப்ளீட்டா எடிட்டிங் கத்துக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் என்னோட வேல்யூவ நான் சொல்றேன். கம்ப்ளீட்டா நீங்க எடிட்டிங் கத்துக்கணும். எனக்கான டைம் உங்களுக்கு ஆகக்கூடாது. ஈஸியா எடிட்டிங் மட்டும் இல்லாம கான்டென்ட் கிரியேஷன், பெர்சனல் பிராண்டிங், கிளையன்ட்ஸ், மார்க்கெட்டிங் எல்லாமே கத்துக்கணும். ஏ டூ இசட் எல்லாமே கத்துக்கணும்னா கீழ வந்து வெப்சைட் லிங்க்ல வந்து என்னோட கோர்ஸ் இருக்கு. கம்ப்ளீட்டா அதாவது அது கோர்ஸ்னு கூட சொல்ல முடியாதுங்க. லைஃப் டைம் ஆக்சஸ், லைஃப் டைம் ஃப்ரீ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். மஸ்ட்டா செக் பண்ணி பாருங்க. கீழ தான் லிங்க் இருக்கு. இப்போ ஆஃபர் 999ல இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் 30 பீப்பிளுக்கு நான் குடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா ஜாயின் பண்ணி கம்யூனிட்டிக்குள்ள வாங்க. 24 பார் சப்போர்ட் வந்து கம்யூனிட்டில கிடைக்கும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வரதெல்லாம் நான் ஷேர் பண்ணுவேன். சோ வந்து இது மாரி வந்து நான் சொல்றேன். உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து இப்ப இருக்கு. வேணும்னா ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ வந்து என்னோட கரியர் வந்து CapCut PCல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். CapCut PCல ஸ்டார்ட் பண்ணி
பண்ணி எடிட்டிங்கை வந்து 2 கிளைண்ட் வந்தாங்க. இனிஷியலாக ஒரு கிளைண்ட் வந்தாங்க, அதுக்கப்புறம் அடுத்த கிளைண்ட் வர 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 எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம எடிட்டிங் நல்லா பண்ணுறோம், கிளைண்ட் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம ஏன் வந்து ஜாபை குவிட் பண்ணிட்டு ஃபுல் டைமாக நம்ம வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு அப்போ ஒரு ஸ்பார்க் வருது. ஓகேவா, எனக்கு வந்து ஃபிலிம் சைடில் போகணுன்றது ரொம்ப நல்லா ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் வந்து ஃபிலிம் சைட்லாம் போகணும்னா எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா, டைம் எடுக்கும் மீன்ஸ் அங்கே நிறைய நெட்வொர்க் வேணும். இன்னொன்று வந்து எனக்கு வந்து அந்த ஃபிலிம் சைடு போகணும் அப்படின்றது ஓகே தான், நான் வீட்டுக்கும் மணி கொடுக்கணும். ஓகேவா, என்னோட சிச்சுவேஷன் அப்படி. ஸோ நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீலான்சிங்கில் எடுத்துகிட்டு இருந்தேன், கிளைண்ட்ஸ் இருந்தாங்க, நான் வந்து என்னோட ஜாப்பை குவிட் பண்ணிட்டு ஃபுல் டைமாக நான் வந்து ஃப்ரீலான்சிங் வந்து பண்ணலாம்னு சொல்லி நான் ஃப்ரீலான்சிங்குள்ளே வந்துட்டேன். ஓகேவா, ஃப்ரீலான்சிங்கில் வந்ததுக்கப்புறம் நான் கான்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இருக்கேன். கான்டென்ட் கிரியேஷன் பண்ண நிறைய பேர் என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி எங்களுக்கும் எடிட்டிங் சொல்லி கொடுங்க அப்படின்னு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பெங்களூர்லேருந்து வந்துட்டு கற்றுக்கிட்டு இருந்தேன்னு. அதில் என்னென்னலாம் கற்றுக்கிட்டணும், அதாவது எடிட்டிங் மட்டும் இல்லாமல் கான்டென்ட் கிரியேஷன், பர்சனல் பிராண்டிங், கிளைண்ட்ஸ், மார்க்கெட்டிங், எப்படி ஒரு கிளைண்ட் கிட்ட பேசணும், எப்படி பேசக்கூடாது, இது மாதிரி எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி 2025 ஃபுல்லாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் வந்து ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணி ஜஸ்ட் ட்ரிபிள் லான்ச் போட்டேன். அதை பற்றி தான் நான் சொன்னேன். வேணா லிங்க் இருக்கு, ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா, அந்த 1 இயர் வந்து கோர்ஸ்லேயே போயிருச்சு. இப்போ நான் அந்த ஃப்ரீலான்சிங்க்கு வந்தேன், எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னு சொன்னேன்ல, ஃப்ரீலான்சிங்குள்ள நான் வந்தேன், கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, கிளைண்ட்ஸ் இருந்தாங்க, இது பண்ணேன். இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கதை புரிஞ்சா, அதாவது நான் 10th 12th வந்து இந்த மார்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் காலேஜுக்கு போனேன். காலேஜில் போனதுக்கப்புறம் ஒரு அக்கா சொன்னாங்க, இது மாதிரி வந்து நீ இது பண்ண வேணாம், ஐடி கம்பெனிக்கு போயிருந்தாங்க, அதனால வந்து கம்ப்ளீட்டாக வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டு அதில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நான் ஜாபுக்கு போயிட்டேன். ஓகேவா, இப்போ என்னோட சுச்சுவேஷனில் நான் ஏன் இதுக்கு போனேன் அப்படின்னா, எனக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் கிடையாது. எங்கள் அப்பா அம்மா வந்து மணி கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க கிட்ட மணி இல்லை. ஓகேவா, அதான் உண்மை, மணி இல்லை அவங்க கிட்ட. இப்போ நான் வந்து எங்கள் அப்பா அம்மா எனக்கு மணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, இவங்க ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் பண்ணால் கம்ப்ளைண்ட் மட்டும் தான் நான் பண்ணிக்கிட்டே இருக்கணுமே தவிர ரிசல்ட் வராது. ஓகேவா, ஸோ அந்த ரீசன்னால நான் ஜாபுக்கு போயிட்டேன். போன ஜாபுமே எனக்கு வந்து சொன்ன மாதிரி பிடிக்கல. இன்கேஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், சைடில் ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருந்திருப்பேன், ஜாபை குவிட் பண்ணிட்டு வந்திருக்க மாட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் ஆயிருக்கும். ஓகேவா, ஸோ வந்து நான் ஜாபை குவிட் பண்ணதுக்கு சொன்ன மாதிரி எனக்கு பிடிக்கல, செட் ஆகல, அதனால நான் வந்துட்டேன். ஸோ இப்போ நீங்க வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை வந்து ஜாப்ல இருக்கலாம். நீங்க ஒரு ஓனா வந்து ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணிட்டு வரீங்க, இல்லை வந்து நான் ஓனா வந்து ஒரு பிசினஸ் பண்ண போறேன் ப்ரோ, இல்லை நான் ஃப்ரீலான்சிங் பண்ண போறேன், எனக்கு ஜாப் பிடிக்கல, நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன், நெக்ஸ்ட் என்ன பண்றது, காலேஜ் படிச்சு முடிச்சுட்டேன், பிளேஸ்மெண்ட் போலாமான்னு சொல்லி உங்களுக்கு பல கேள்வி இருக்கும். ஆனா என்னோட ஆன்சர் என்னன்றதை நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேவா, இப்போ நீங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க நீங்க 10th 12th வந்து நீங்க வந்து ஓரளவு நல்ல மார்க் எடுத்துருக்கலாம், இல்லை வந்து ரொம்ப கம்மியாக கூட எடுத்துருக்கலாம். நீங்க வந்து ஒரு டிகிரி எடுத்துக்கோங்க. அதாவது வந்து இது நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் சொல்றேன். பட் நான் சொல்றதை நீங்க அப்படியே கேட்டு பண்ணணும்ன்றதும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க காதுல மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா, எதுவா இருந்தாலும் உங்க அப்பா அம்மா கிட்ட, உங்க வீட்டு பக்கத்துல உங்களுக்கு ஒரு பெஸ்டா ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களோட ஒப்பீனியனையும் கேட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரோ நீங்க சொல்லி தான் ப்ரோ நான் பண்ணேன்னு சொல்லி என் மேல வந்து எதுவும் ஒரு என்ன வந்து ஒரு எப்படி சொல்ல குற்றவாளி ஆகிடாதீங்க. என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தான் நான் ஜஸ்ட் ஷேர் பண்றேன். ஸோ இப்போ நீங்க 10th 12th எப்படி படிக்கிறீங்கன்றதை வந்து நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு தான் தெரியும் நீங்க எந்த லெவல்ல படிக்கிறீங்க அப்படின்னு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சினிமா சைடில் போகணும், நான் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபிலிம் சைடில் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்க விஸ்காம் எடுக்கிறது எடுக்காதது உங்களோட கையில இருக்கு. என்ன ரீசன்னா, இப்போ நீங்க விஸ்காம் எடுத்து படிக்கிறீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே உங்களோட மைண்ட் செட் ரிலேட்டடா இருப்பாங்க. இப்போ நீங்க வந்து கிளாஸ்ல உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, உங்க கிளாஸ்ல ஒரு 50 பேரோ இல்லை ஒரு 100 பேரோ இருக்காங்கன்னா 100 பேருமே நான் சினிமா எடுக்கணும், இல்லை சினிமாவில் இது மாதிரி பண்ணணும்னு சொல்லி 100 பேருமே உங்க கூட உட்காந்துருக்கிறப்போ நீங்க என்ன பேசுவீங்கன்னா, இன்னைக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாமா, இன்னைக்கு இது பண்ணலாமா, அது பண்ணலாமான்னு சொல்லி நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு குட் தான். ஓகேவா, தப்பு கிடையாது. பட் வந்து உங்க ஃபேமிலி சிச்சுவேஷன்ல உங்களுக்கு வந்து நீங்க ஜாபுக்கு போய் ஆகணுமான்றதை நீங்க பாத்துக்கோங்க. நீங்க ஜாபுக்கு போய் தான் உங்க ஃபேமிலியை ரன் பண்றோம்னு சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்கன்னா, அப்ப நீங்க அது போகாம வேற ஒரு டிகிரி, அதாவது இப்போ நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து ஜாபுக்கு போயிட்டு நான் இதுக்கு வந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க எடுத்து தாராளமா போய்க்கலாம். ஸோ வந்து நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ட் ஆஃப் த டே மணின்றது வந்து ரொம்ப ரொம்ப மேட்டர். மணி இருந்தா மட்டும்தான் உங்க லைஃபை உங்களால லீட் பண்ண முடியும். அதனால நான் பிடிச்சதை பண்ண போறேன், நான் அது பண்ண போறேன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நான் வந்து இந்த ஜாபுக்கு போகாம இருந்திருந்தா இந்நேரம் உங்க முன்னாடி இப்போ நின்று நல்லா பேசிட்டு இருக்க முடிஞ்சிருக்காது. ஓகேவா, இப்போ நான் எடுத்துட்டு இருக்க கேமராவோட ரேட் வந்து 1 லட்ச ரூபா. நான் உங்ககிட்ட மைக் இப்போ போட்டு பேசிட்டு இருக்கேன், இந்த மைக்கோட ரேட் வந்து ஒரு 15,000 ரூபாய். ஓகேவா, இந்த லைட் வந்து ஒரு 3,000 ரூபாய். இங்க ஒரு ஏசி இருக்கு. ஏசி இல்லைன்னா இந்த ரூம்ல என்ன வீடியோ எடுக்க முடியாது, சீரியஸா எடுக்க முடியாது. ஏன்னா ரொம்ப வெயில் அதிகம், ரொம்ப இறக்கமா இருக்கனால ஒரு ஏசி, இந்த ஒரு ஏசி ஒரு 45,000 ரூபாய். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கிறப்ப மட்டும்தான் என்னோட வீடியோவை நீங்க வந்து ஒரு பிரைட்னஸ் ஆகும், எனக்கு வேர்க்காமையும், ஒரு நல்ல ஒரு ஹெட்ஃபோனோ நீங்க வந்து பார்க்குறப்போ ஒரு ஆடியோ கிளியரா இருக்குன்னா அதுக்கு இது எல்லாமே காரணம். அதுக்கு வந்து மணின்ற ஒன்று மேட்டர். ஓகேவா, ஸோ அந்த ஒரு மணி இருந்ததுனால தான் என்னால் இப்போ நல்லா பண்ண முடியுது, என்னால் எடிட்டும் பண்ண முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. ஸோ அது மாதிரி நீங்கள் என்னன்றதை பார்த்துக்கிட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறவங்க, காலேஜ் படிச்சுட்டு நான் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு போகலாமா இல்லை வந்து ஓனா நீங்கள் பண்ணலாமா அப்படின்னா, நான் படிக்கிற டைமில் அதாவது வந்து 2022 வந்து நான் சொல்கிறது எப்படி இருக்குன்னா அந்த காலத்துலன்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து கோவிட் வந்து இல்லை, அதாவது ஐ மீன்
அதுக்கு முன்னாடி கோவிட் இல்ல, அதுக்கப்புறம் தான் கோவிட் வந்துச்சு. நாங்க முடிச்ச டைம்ல தான் கோவிட் வந்து நெறைய பேர் வந்து நியூவா வராங்க. கிரியேட்டர்ஸ்லாம் வராங்க. ஸோ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நெறைய பேரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறப்பவே ஓனா வந்து ஒரு ஏஜென்சி மாரி ஸ்டார்ட் பண்ணியோ, இல்ல ஃப்ரீலான்சிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீலான்சிங்ல உங்களுக்கு நல்ல மணி வருது. எனக்கு வந்து ஃபினான்ஷியலா பிரச்சனை இல்ல ப்ரோ. எனக்கு மந்த்லி ஆனா ஒரு 20K வருது, 30K வருது. நான் அத வச்சு நல்லா மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, தாராளமா நீங்க காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரீலான்சிங் கன்டின்யூ பண்ணிக்கோங்க. அதுவே நான் வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனா எனக்கு இது போடணும்னு தோணுது. ஆனா அதுக்கான மணி என்கிட்ட இல்லன்னா, தயவு செய்து நீங்க என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ, அதுக்கான ஜாப் கிடைச்சுச்சு அப்படின்னா, அதுக்காக போங்க. இல்லன்னா வேற ஏதாவது ஒரு ஃபீல்டுக்கு ஜாப்க்கு போயிட்டு மணி சேவ் பண்ணி தென் வந்து நீங்க இதுக்குள்ள வரலாம். ஓகேவா? நீங்க என் ஃப்ரெண்ட் வந்து அது பண்றான். என் ஃப்ரெண்டுக்கு வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்ட் வந்து ஓனா வந்து ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் குடுக்குறான். நானும் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி டைம வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா, உங்க ஃப்ரெண்டுக்கு ஒண்ணு அவங்க அப்பா, அம்மா ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. இல்லன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு அந்த ஸ்கில் இருக்கும் மணி மேக் பண்றது. அவங்க மணி மேக் பண்ணி இப்ப ஓரளவு ஒரு பாத்துல போயிட்டு இருக்காங்க. நீங்க எதுவுமே இல்லாம உங்க அப்பா, அம்மாவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உங்க குடும்பத்துல யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க உழைச்சா மட்டும் தான் காசு என்ன மாரி அப்படின்னு இருக்குன்னா, நீங்க வேலையா ஜாப்க்கு தான் போணும். ஓகேவா? அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. ஜாப்க்கு போறது எப்படின்றத பார்த்து ஜாப்ல இருந்து ஒரு மணி அதாவது இப்ப நீங்க வந்து உங்க உங்க ஃப்ரெண்ட் வந்து நான் வந்து இத கொஞ்சம் அழைச்சுக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட் வந்து இப்ப இதான் ஒரு லைன்னு வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட் வந்து 0ல இருப்பாரு. ஓகேவா? 0ல இருப்பாரு. அவங்க அப்பா, அம்மாவோ இல்ல வாட்டெவர் யாரோ ஹெல்ப் பண்ணியோ, இல்ல அவரே ஓனா எஃபோர்ட் போட்டு 1க்கு வந்துருவாரு. ஓகேவா? 1க்கு வந்துருவாரு. இப்ப வந்து அவர் 1ல இருப்பாரு. இப்ப அவரோட தாட் என்ன இருக்கும்னா, நெக்ஸ்ட் 2 போணும், 3 போணும், 4 போணும், 2, 3, 4 இது மாரி அடுத்தடுத்த லெவல் போணும்னு சொல்லி அவரு யோசிச்சுட்டு இருப்பாரு. நீங்க -2ல இருப்பீங்க. சொல்றது புரியுதா? -2ல இருக்கீங்க. நீங்க நீங்களா எஃபோர்ட் போட்டு ஃபர்ஸ்ட் -1க்கு வரணும். -1லேருந்து ஃபர்ஸ்ட் நீங்க அடுத்தது நீங்க 0க்கு வரணும். 0ல இருந்து தான் நீங்க 1க்கு போணும். சொல்றது புரியுதா? உங்க ஃப்ரெண்ட் டைரக்ட்டா 1ல இருப்பாரு. ஆனா நீங்க -2ல இருக்கீங்க. ஸோ -2ல இருந்து நீங்க 1க்கு போக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க -1க்கு போணும். அந்த அந்த -1க்கு எப்படி நம்ம போறதுன்றத நீங்க யோசிக்கணும். ஓகேவா? ஏன்னா நான் காலேஜ் படிக்கிறப்பலாம் எனக்கு இந்த அளவுலாம் சொல்லல. புரியுதா நான் சொல்றது? ஸோ அந்த ரீசன்னால தான் நான் மெனக்கெட்டு இவ்வளோ தூரம் என்னோட கதையோட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து என்ன மாரி நீங்க ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா, தயவு செய்து ஒரு ஜாப்க்கு போயிருங்க. தயவு செய்து ஜாப்க்கு போயிட்டு மணி மேக் பண்ணிட்டு, உங்களுக்கு புடிச்சத நீங்க பண்ணுங்க. யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. எங்க வீட்ல வந்து இப்ப நான் 24 மணி நேரமும் நான் சும்மா உட்கார்ந்துட்டு, ஏதாவது நான் YouTube பார்த்தாலோ, இல்ல நான் ஏதோ ஒரு உட்கார்ந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், அவங்க ஏன்பா இத பண்றேன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து -2லேருந்து -1க்கு வந்து -1லேருந்து 0க்கு வந்து இப்ப 0லேருந்து நான் 1க்கு வந்துட்டேன். ஓகேவா? முன்னைக்கும் இப்பைக்கும் கம்பேர் பண்றப்ப நான் ஓகேவா இருக்கேன்ற ஃபீல் எனக்கு இருக்கு. அதனால தான் நான் சொன்னேன் அத. ஸோ வந்து இன்னமும் நான் க்ரோ ஆகணும் தான். நான் இல்லன்னு சொல்ல வரல. எஃபோர்ட் போடணும் தான். பட் நான் காலேஜ் படிக்கிறப்ப இருந்தது என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. இப்ப என்கிட்ட ஓரளவு இருக்குன்றத நான் ஃபீல் பண்றேன். அதனால தான் நான் அத ஷேர் பண்ணேன். ஓகேவா? ஸோ வந்து இது வந்து காலேஜ் படிக்கிறவங்க உங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். தெரியல எனக்கு கிடைக்கல ப்ரோ அப்படின்னா, நீங்க வேணா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்கா வேணா காலேஜ பத்தி மட்டும் நான் பேசி நான் வீடியோ பண்றேன். ஓகேவா? ஸோ தென் வந்து ஜாப்ல இருக்கவங்க. ஸோ ஜாப்ல இருக்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நான் ஜஸ்ட் சொல்றேன். ஓகேவா? இப்போ நீங்க வந்து ஒரு ஜாப்ல இருக்கீங்க. ஓகேவா? உங்களுக்கு நீங்க பண்ற வொர்க் சாட்டிஸ்ஃபைடா இல்ல. எனக்கு புடிக்கல. நான் வந்து ஜாப மாறப் போறேன் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. ஜாப்ல இருந்துகிட்டே இன்னொரு கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி, தாராளமா இன்னொரு கம்பெனி மாறி நீங்க போய் வொர்க் பண்ணுங்க. தப்பே கிடையாது. நான் ஜாப குவிட் பண்ணிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் போறேன் அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. தயவு செய்து தப்பெல்லாம் பண்ணிறாதீங்க. என் கூட இருந்தவங்க நெறைய பேரு ஜாப் புடிக்கல, எனக்கு ஜாப் புடிக்கலன்னு குவிட் பண்ணிட்டு நான் வேற கம்பெனி போறேன்னு சொல்லிட்டு, வேலை கிடைக்காம சும்மா தான் உட்கார்ந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால ஜாப்ல இருந்துகிட்டே நான் வேற கம்பெனி போறேன் அந்த ஸ்கில்ல வச்சு அப்படின்னா, தாராளமா போய் உங்க லைஃப வந்து குரோ பண்றதுக்கு வழிய பாருங்க. ஓகேவா? எண்ட் ஆஃப் த டே காசு இருந்தா மட்டும் தான் இங்க வந்து மதிப்பு. காசு இருந்தா மட்டும் தான் உங்க ஒய்ஃபையோ, இல்ல உங்க குழந்தையோ, இல்ல வந்து உங்க தம்பியோ, அக்காவையோ கல்யாணம் பண்ணி குடுக்க முடியும். அவங்களோட நீட்ஸ போக்க முடியும். அதனால காசு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தகுந்த மாரி பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ நான் ஜாப்க்கு போல ப்ரோ. எனக்கு இந்த ஜாப் புடிக்கல. நான் வந்து வீடியோ எடிட்டிங்ல வரேன். இல்ல நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள வரேன். இல்ல மாரி ஓனா வந்து ஒரு சர்வீஸ் குடுக்கலான்னு வரேன் அப்படின்னா, நீங்க இங்கேயுமே சர்வீஸ் தான் குடுத்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? சர்வீஸ் குடுக்குறீங்க. மாசம் ஆனா வந்து உங்களுக்கு ஒரு ரூ. 30,000வோ, ரூ. 25,000வோ காசு வந்துகிட்டு இருக்கும். இப்போ உங்க அக்கவுண்ட்க்கு மாசம் மாசம் காசு வந்துரும். இப்போ நீங்க வந்து எனக்கு இந்த ஜாப் புடிக்கல ப்ரோ. ஆனா நான் வேற கம்பெனிக்கு போறதில்ல. என்ன மாரி. ஓகே வேற கம்பெனிக்கு நான் போறதில்ல. எனக்கு வந்து இந்த மாரி வந்து வீடியோ எடிட்டிங் பிடிச்சிருக்கு. இல்ல வந்து டிஜிட்டல் ஒரு வாட்டெவர் ஒரு சர்வீஸ் குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வரீங்கன்னா, என்ன பண்ணணும்ன்றத கிளியரா சொல்றேன். காது குடுத்து கேட்டுக்கோங்க. ஜாப்ல இருக்க நீங்க ஜாப விடக்கூடாது. ஓகேவா? ஜாப விடாம இந்த ஜாப்ல இருந்துகிட்டே நீங்க என்ன ஸ்கில்ல கத்துக்கணும்னு நெனச்சீங்க? வீடியோ எடிட்டிங் கத்துக்கணும்னு நெனச்சீங்களா? வீடியோ எடிட்டிங்ல இப்ப என்கிட்ட வந்து கோர்ஸ் இருக்கு. ஓகேவா? அத வாங்கி படிக்கிறது, படிக்காத உங்களோட சாய்ஸ். டைம் வந்து எனக்கு ரொம்ப டைம் போட முடியாது ப்ரோ. ஈஸியா கத்துக்கணும்னா கம்ப்ளீட்டா ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. இல்ல ப்ரோ
என்னால வந்து நானே செல்ஃபாவே கத்துக்கிறேன்னா தாராளமா யூடியூப்ல போயிட்டு ரிசர்ச் பண்ணி கத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து யூடியூப்ல போய் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஸ்கில்ல கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கில்ல யூடியூப்ல பார்த்து நல்லா கத்துக்கோங்க. ஜாப்ல இருந்துகிட்டே, ஓகேவா? ஜாப குவிட் பண்ணக்கூடாது. ஜாப்ல இருந்துகிட்டு ஒரு சாட்டர்டே சண்டே டைம் கிடைக்கிறப்ப, இல்ல வந்து சண்டே கிடைக்கிறப்ப, ப்ரோ எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குதுலாம் நீங்க சொல்லவே கூடாது. டைம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த டைமை நீங்க தான் கிரியேட் பண்ணணும். ஃப்ரீ டைமை நீங்க வந்து அந்த ஃப்ரெண்டு கூட வெளில சுத்துறது, படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி வெளில போய் படத்துக்கு போறது, வெளில போய் சாப்பிட்டுட்டு இருக்குது, அன்வான்டடா வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்குது, இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப நீங்க வந்து சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிக்காத ஜாப்ல இருக்க நீங்க -2ல இருக்க நீங்க -1க்கு வரணும். அந்த -1 எங்க கிடைக்கும்னா ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு கிடைக்கிற டைம் தான் -1க்கு போறதுக்கான அந்த ஒரு கம்ப்ளீட் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ப்ரீஷியஸான டைம்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இந்த -1க்கு போறதுக்கான டைம். ஓகேவா? சாட்டர்டே சண்டே வாட் எவர் எப்ப கிடைக்குதோ அந்த டைம்ல கம்ப்ளீட்டா அந்த ஸ்கில்ல லேர்ன் பண்ணிட்டு இருங்க. லேர்ன் பண்ணிட்டு கான்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல கான்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. கான்டென்ட் கிரியேட் பண்ணா மட்டும் தான் இப்போ உங்களுக்கு கிளையன்ட்ஸ் கிடைப்பாங்க. சோ கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ள வந்துருங்க. கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ள வந்து கம்ப்ளீட்டா கிளையன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வொர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கிடைக்கிற டைம்ல வொர்க் பண்ணுங்க. பேவே வாங்க வேணாம். ஃப்ரீயா வொர்க் பண்ணுங்க. ஃப்ரீயா வொர்க் பண்ண கிளையன்ட்ஸோட ஃபீட்பேக் கேளுங்க. எப்படி இருக்கு? நான் பண்ற அவுட்புட்லாம் எப்படி இருக்குன்னு கேளுங்க. அவங்க நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். நீங்க ஜாப்ல வந்து ஒரு 20K 30K வாங்கிட்டு இருக்கீங்கன்னா ஃப்ரீலான்சிங்குள்ள நீங்க வந்து ஒரு சர்வீஸ் கொடுக்கறப்ப 30K நீங்க என்ன ஜாப்ல சேலரி வாங்குறீங்களோ அந்த சேலரி நீங்க இங்க வாங்கணும். இல்லனா அதுக்கு மேல வாங்கணும். ஓகேவா? சொல்றது புரியுதா? அதுக்கு கம்மியா வாங்க கூடாது. என்ன ரீசன்னா வாங்குறது தப்பு இல்ல. நீங்க வந்து ஜாப்ல இருக்கிறப்ப ஒரு 30K வாங்கிட்டு இருக்க நீங்க இங்க வந்துட்டு நீங்க கம்மியா வாங்குறப்ப உங்களுக்கான கடமைகள் இருக்கும்ல. இப்போ நீங்க இஎம்ஐ கட்டுவீங்க, வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும். இது மாதிரிலாம் இருக்கும். என்ன மாதிரி. ஓகேவா? சோ அந்த ரீசன்னால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு அத மேட்ச் பண்ணணும். இல்லனா அதுக்கு மேல வரணும். அது ஒரு நீங்க ஜாப்ல தான் இருக்கணும். ஜாப்ல இருந்துகிட்டே தான் இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு கிளையன்ட்ஸும் இருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ட் வரும். இப்போ நம்ம ஜாப குவிட் பண்ணலாம் அப்படின்னு. அப்ப நீங்க ஜாப் குவிட் பண்ணிட்டு தாராளமா வந்து ஓனா நீங்க ஸ்டார்ட் பண்றது அது உங்க கையில இருக்கு. யார் சொல்றது கேட்காதீங்க. இப்போ நானே வந்து இந்த டைம்ல குவிட் பண்ணுங்க, இந்த டைம்ல குவிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்னா அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் பண்ணது தான் சொல்றேன். நீங்க உங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ட் வரணும். ஓகே இப்போ நமக்கான ஒரு ஸ்கில் இருக்கு. நம்ம ஜாப குவிட் பண்ணலாம் அப்படின்னு. ஓகேவா? நான் ஏன் வந்து இப்போ இந்த 2026 ரோட் மேப்ல இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கவங்க இந்த வீடியோ பார்ப்பீங்க, காலேஜ் படிச்சிட்டு இருக்கவங்க பார்ப்பீங்க, ஜாப்ல இருக்கவங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகேவா? இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்து நான் இது பண்ணலாம்னு இருக்கேன், அது பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு. ஆனா காசு இருக்காது அவங்க கிட்ட. ஓகேவா? சோ என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் அடிச்சு ப்ரோ நான் வந்து ஜாப்ல இருக்கேன் ப்ரோ, எனக்கு ஜாப் பிடிக்கல, நான் ஜாப குவிட் பண்ணிட்டு எடிட்டிங்குள்ள வரப்போறேன் அப்படின்னுவாங்க. தயவு செய்து வந்துடாதீங்க. நீங்க இதுக்குள்ளலாம் வந்தீங்க அப்படின்னா செட் ஆகாது. ஃபர்ஸ்ட் உங்க ஜாப்ல இருந்துகிட்டே நீங்க ஸ்கில்ல கெயின் பண்ணிட்டு கிளையன்ட்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவேன். சோ இன்னைக்கு நான் ஏன் இதை வந்து எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணேன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கு. ஏன்னா எனக்குமே ஈவன் நான் காலேஜ் படிக்கிறப்ப இருந்துச்சு. அந்த அக்கா தான் வந்து சொன்னாங்க நீ வந்து கோடிங் கத்துக்கிட்டு போயிரு அப்படின்னு. அந்த அக்கா இந்நேரம் சொல்லல. அப்படி ஒரு பர்சனை நான் மீட் பண்ணாம நான் வந்து விட்டுருந்தேன் அப்படின்னா இந்நேரம் நான் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பேன்னா காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்து வீடியோ எடிட்டிங் ஆக போறேன், இல்ல நான் போட்டோஷாப் கத்துட்டு நான் டிசைனர் ஆக போறேன்னு சொல்லி காசே இல்லாம வெறும் கவர்மெண்ட் லேப்டாப் மட்டும் உட்காந்துட்டு நான் ஏதோ பண்ணிட்டு இருந்திருப்பேன். கவர்மெண்ட் லேப்டாப் தப்பு கிடையாது. பட் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அதுல நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஸ்பீடாவும் இருக்காது, நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்க முடியாது, ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஓகேவா? சோ அந்த ரீசன்னால எனக்கு வந்து இப்ப வர கவர்மெண்ட் லேப்டாப் சூப்பரா இருக்கு. அப்ப இருந்ததெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா தான் இருந்துச்சு. சோ வந்து அந்த ரீசன்னால மணி மேக் பண்ண முடியாம நான் இந்நேரம் வந்து அப்படியே ஏதாவது ஒரு ஜாபுக்கு போலான்னு சொல்லி என் கெரியரே மாறி இருக்கும். அன்னைக்கு இந்த அக்கா சொன்னதுனால நான் அன்னைக்கு போனேன். இன்னைக்கு நான் வந்து மணி மேக் பண்ணிட்டு இப்போ நல்லா தான் இருக்கேன். ஓகேவா? சோ வந்து அன்னைக்கு இருந்த லெவலுக்கும் இப்போக்கும் நான் ஓகேவா தான் இருக்கேன். ஏன்னா நான் போட்ட எஃபர்ட்னால. சோ இதே மாதிரி உங்க லைஃப்ல நீங்க ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தாலும் சரி, காலேஜ் படிச்சிட்டு இருந்தாலும் சரி, இல்ல ஜாப்ல இருந்தாலும் சரி, நான் சொன்னதை மைண்ட்ல எடுத்துக்கோங்க. மைண்ட்ல எடுத்துட்டு இதை ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்ல வரல. நான் இதெல்லாம் பண்ணேன். எனக்கு இன்னைக்கு வந்து ஓகேவா இருக்கேன். இன்னைக்கு நான் வந்து ஜாபுக்கு போல ஓனா வந்து நான் என்னோட ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஸ்டார்ட் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணிக்கிட்டு கான்டென்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கு வேல்யூ கொடுத்துக்கிட்டு எடிட்டிங் சொல்லி கொடுத்துட்டு நான் அப்படி போயிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் என்னோட ஜோன்ல இருந்து என்ன மாதிரியான ஒரு பர்சன் ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லை, நான் நம்புற உழைக்கணும் அப்படின்னா நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க வந்து உங்க லைஃப்ல பண்ணுங்க. பண்ணிட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்றதையும் ஃபீட்பேக்கா சொல்லுங்க. அது எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்கும். நான் சொல்லி யாரோ ஒரு பர்சனோட லைஃப் மாறி இருக்கு அப்படின்னு தெரியிறப்ப. ஸோ வந்து இதுல நான் சொல்ல விஷயங்களை எடுத்துக்கிறது எடுத்துக்காது அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். நீங்க இதை ஃபாலோ பண்ணாலும் ஓகே, பண்ணலனாலும் ஓகே. எண்ட் ஆஃப் தி டே ஸோ அகைன் சொல்றேன், மணின்ற ஒன்று தான் மேட்டர். அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பிளான் எதுவாக இருந்தாலும் போட்டுக்கோங்க. இப்போ நான் சொன்னதை ஜஸ்ட் காதுல வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு. உங்களுக்கு அப்கமிங்ல என்ன வீடியோஸ் வேணுமோ நீங்க வந்து ஜஸ்ட் கீழே மென்ஷன் பண்ணுங்க. நான் கம்ப்ளீட்டா அந்த வீடியோ வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்றேன். தென் வந்து நான் சொன்ன மாதிரி வெப்சைட்ல நீங்க போய் பாருங்க. என்ன கம்ப்ளீட்டா வீடியோ எடிட்டிங் கத்துக்கணும் அப்படின்னா ஒரு 9 மாசமா உட்காந்து ரெடி பண்ணுங்க இந்த கோர்ஸ். வாங்கலனா கூட அதுல என்னென்ன இருக்குன்றதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்கமிங்ல நம்ம ஒரு வீடியோல பார்க்கலாம். பை.